தென்கொரியாவில் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்பட்ட போது ஒரு பெரிய கூடாரத்தில் கூட்டம் நடக்குமா. அந்த கூடாரத்தில் கூட்டம் நடத்தி முடிச்ச பிற்பாடு சில வாலிப சகோதரிகள் கரை புரண்டு ஓடுகிற ஆறு, நல்ல கவனி, கரை புரண்டு ஓடுகிற ஒரு ஆறு, அந்த ஆற்றை நாங்க நடந்து கடக்க போகிறோம் அப்படின்னு தீர்மானிச்சாங்களாம். நல்லா கவனிக்கணும். அதற்கு அவங்க சொன்ன வார்த்தை என்னவென்றால், பேதுரு கடலுக்கு மேலே நடந்தது போல. ரொம்ப நம்ம கவனமா இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். பேதுரு கடலுக்கு மேலே நடந்தது போல நாங்களும் ஆற்றுக்கு மேலே நடப்போம் அப்படின்னு ஆத்துல கால் வச்சாங்க, அடிச்சுட்டு போயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இது ஒரு பெரிய விவாத பொருளா இருக்கு, மாறிவிட்டது. இவங்க விசுவாசம் சரியா தப்பா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவின் விசுவாசத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது, பேதுரு கேட்டார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் உம்மிடத்துல வரட்டுமா அப்படின்னு கேட்டார். மீதி 11 பேரும் சத்த கட்டாம தானே உள்ள உட்கார்ந்து இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி 11 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தான்? சத்தம் காட்டாம அந்த படகுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னாரு? பேதுருவை பார்த்து சரி வா என்று சொன்னபடியினாலே அந்த வாக்கை பிடித்தவனாய் அவன் கடலுக்குள்ள இறங்கினான். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வாக்கை கொடுத்தார் என்றால் அந்த வாக்கை பிடிச்சுக்கிட்டு, அது கடலாய் இருந்தாலும் சரி, எரிகிற தீயாய் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய யுத்தமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எவன் எனக்கு விரோதமாய் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா தேவன் கொடுக்காத வார்த்தையை பற்றி கொண்டு விசுவாசம் என்ற பெயரிலே நீ கிரியை செய்தால் நீ கர்த்தரை பரீட்சை பார்க்கிறாய் என்று அர்த்தம்.